கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நல்ல நித்திரையை கொடுத்து அவருடைய அன்பின் பரிணாமத்திலே நாம் நிலைத்திருக்கும்படியாக நம் மீது அக்கறை காட்டின தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கும் நாம் வேதாகமத்தில் ஒரு நல்லதொரு சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். அந்த சத்தியம் எபேசியர் 4வது அதிகாரம். எபேசியர் 4வது அதிகாரத்தில் மொத்தம் 32 வசனங்கள் அடக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்றால், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு என்று எபேசியர் 4:4 நாம் வாசிக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு எந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் காணப்படுகிறதோ அந்த அழைப்பிற்கு நாம் ஒரே சரீரமாக ஒரே ஆவியுள்ள பிள்ளைகளாக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கருக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகத்தினாலே நாம் அடிபட்டு அலைகளைப் போல அலைந்திருக்காமல் என்று ஆலோசனை சொல்லுகிறார். முன்பு நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு ஒரே ஆவியும் ஒரே சிந்தையுடைய பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, பலவித போதகங்களினாலே நாம் நம்மை அலைக்கழித்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று நீதிமொழிகள் 4:2 நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் கொடுக்கிற போதகம் ஒன்றுதான். அது ஜீவனுக்கு போகிற வழியை நமக்கு காண்பிக்கிற போதகம். அந்த பாதையில் நமக்கு பயணம் இருக்கும் என்றால் அந்த பயணத்திலே ஆண்டவர் நம்மை முன்னும் பின்னும் இடைகட்டி காத்து கொண்டு நம்மை அழைத்து செல்லுகிறார். அந்த பயணத்தில் கடந்து செல்லக்கூடிய பிள்ளைகள் ஏராளம் அல்ல. அந்த பயணத்தில் கடந்து செல்லக்கூடிய பிள்ளைகளுடைய இலக்கம் மிகவும் குறைவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 22:14 மத்தேயு 20:16 அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லுகிறார். அந்த சிலர் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டுமென்றால், கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாமல் இருங்கள் என்று எபேசியர் 4:17 சொல்லுகிறார். பிரஜாதி மக்கள் நடக்கிறது போல நாம் இனி நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். எரேமியா 10:2 வாசிக்கும் போது, நீங்கள் பிரஜாதி மக்கள் கலங்குகிறது போல, வானத்தின் அடையாளங்களினாலே அவர்கள் கலங்குகிறது போல நீங்களும் கலங்காது இருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் என்ன என்பதை யோசித்து பார்ப்போம். நான் உங்களை அழைத்தேன். எதற்காக அழைத்தேன்? என்னுடைய வீட்டில் நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் என்று உங்களை அழைத்தேன். எப்படி அழைத்தேன்? பெயர் சொல்லி அழைத்தேன். எப்படி தெரிந்து கொண்டேன்?
நீ கருவில் இருக்கும்போதே உன்னை தெரிந்து கொண்டேன். உன் வாயில், உன் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ தோன்றுவதற்கு முன்பே உன் பெயர் என்னால் அறியப்பட்டது. இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னே பெயரிடப்பட்டிருக்கிறான் என்று ஞானி சொல்லுகிறார். இவ்வளவு தெரிந்து கொள்ளுதலை தேவன் நம் மீது காண்பிக்கும் போது நாம் ஆண்டவருக்கு எந்த அளவு நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு பலத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அதற்கு உரிய குணலட்சணங்கள் என்ன என்று ஆண்டவர் சொல்லும்போது, நாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னால் உங்கள் எரிச்சல் தனிய கடவது என்று எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரர் சொல்லும்போது 4வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார். 37வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 8வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபத்தை விட்டுவிடு, உக்கிரகத்தை உன்னை விட்டு அகற்று. பொல்லாப்பு செய்வதற்கான எந்த சூழ்நிலையும் உன்னுடைய சரீரத்திலே இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை பிசாசுக்கு இடம் கொள்ளாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:27 பிசாசுக்கு எந்த சூழ்நிலையிலும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லும்போது ரோமர் எழுதின நிருபத்திலே 12வது அதிகாரத்தை வாசிப்போம் என்றால், அங்கு 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினுக்கு இடம் கொடுங்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்குரிய குணலட்சணங்கள், நாம் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வழிமுறைகளை இந்த எபேசியர் 4வது அதிகாரம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று 4:29 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் தேவனுடைய அழைப்பிற்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டுமென்றால், என்னை அழைத்தவர் தேவன் என்று நாம் நம்ப வேண்டுமென்றால், அந்த நம்பிக்கைக்கு சாட்சியாக நாம் தேவனுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தூஷண வார்த்தைகள் நம்முடைய வாயில் இடம் பெறாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மத்தேயு 12:36 சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 15:33 வாசிக்கும்போது, ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லுகிறார். நீதிபதிகள் 10:19 சொல்லும்போது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லுகிறார். எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அன்றியும் அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்கள் அசுத்தப்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறார். துக்கப்படுத்தக்கூடாது. எபேசியர் 4:31-30 அவர் சொல்லுகிறார், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கும் என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அன்பு பிள்ளைகளே, நம்மை வழி நடத்துகிற தேவன் ஒரே சிந்தையை கொண்டவர்களாய் இருக்கிறார். அந்த சிந்தையிலே நாம் தேவனுக்கு எல்லா நிலைகளிலும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லுகிறார். சகலவிதமான கசப்பும் கோபமும் தூஷணமும் மூர்க்கமும் கூக்குரலும் எந்தவித துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று எபேசியர் 4:31 சொல்லுகிறார். அடுத்து அவர் முடிக்கும்போது 32வது வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன ஒருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். என்ன ஆலோசனை பாருங்கள். இந்த அதிகாரத்தில் இப்பொழுது நாம் கேட்ட வசனங்கள் மனிதனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி, மனிதனுக்கு பொறுமை எவ்வளவு முக்கியம் என்பதையும், ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த குணத்தை நமக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கிறதையும் நாம் கற்றுக்கொண்டோம். எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது ஒரே சிந்தையும் ஒரே ஆவியும் உடைய பிள்ளைகளாயும், அவர் கற்பித்த போதகத்தை தவிர மாற்று போதகங்களுக்கு நாம் செவி கொடுக்காதபடி நம்மை காத்துக்கொள்ளவும், அவருக்குள் இருக்கும் குணத்தை நாம் பெற்றுக்கொண்டு எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்றும், கோபம் கொள்ளாத ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றும், எந்த சூழ்நிலையிலும் பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர தூசண வார்த்தைகளெல்லாம் நாம் நம்முடைய வாய்க்கு இடம் கொடுக்காமல் காத்துக்கொள்ள வேண்டும். மேலும் அவர் சொல்லுகிறார், நாம் எதற்காக காத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த நாளின் வருகை மட்டும் பரிசுத்த ஆவிக்கு நாம் துக்கம் காட்டாதபடி, அவர் துக்கப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்குள் இருக்கும் சகலவித மாமிசத்தின் எரிச்சல்கள் அவைகள் நம்மை விட்டு விலக கடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவருக்கு ஒரு தயவுள்ளவர்களாய் உருக்கமுள்ளவர்களாய் இருந்து கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல, தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற குணங்களை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய குணலட்சணங்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த குணத்தை நாம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, இதோ கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே நாங்கள் உம்மை அண்டி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். கேட்ட வார்த்தைகள் இந்த காலையில் எங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்து இணக்கமுள்ள ஒரு அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய பலத்த கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஆவியின் வழி நடத்துதலை நாங்கள் அனைவரும் பெற்று உமக்கு வருகின்ற நாளிலே, நீர் எங்களை அழைக்க வருகின்ற நாளிலே நாங்கள் உமக்கு எதிர்கொண்டு செல்வதற்கு எங்களுடைய கரங்களை விரித்த
முகத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க எங்களை தகுதிப்படுத்தோம். எந்தவித மாமிச பலவீனங்களும் எங்களை ஆட்கொண்டு விடாதபடி, நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும். அறிந்தோ அறியாமலோ நாங்கள் ஒருவேளை தவறுகள் உமக்கு பிடித்தமில்லாத குணங்களை பெற்றிருந்தால் எங்களை தேவன் மன்னித்து எங்களை காத்து வழி நடத்தும். இந்த நாளின் காலையின் பொழுதிலே பிள்ளைகள் தங்களுடைய பணிகளை செய்யும்போது அல்லது பணிகளுக்கு செல்கின்ற பயணங்களிலே ஈடுபடும்போது உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு இருந்து பாதுகாத்து கொள்ளும். வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலக இச்சைகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்காதபடி வேத வாக்கியங்களின்படி நடக்கிற பிள்ளைகளாக அவர்களை உருவாக்கும். என் தேவன் வருகின்ற நாளிலே உம்மால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்கு இந்த நாளின் சந்தோஷத்திலே நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.